நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. ஐயோ சரி இருமா, நான் போய் உடனே டாக்டர் வர சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா, விதி எப்படி நடக்குதோ அப்படியே நடக்கட்டும். நீ சும்மா இருமா. மைத்திலி, என்னங்க நீங்க கீழே போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா, உங்க அம்மாவுக்கு எதுவும் கிடையாது, எல்லாம் வெறும் நடிப்புமா. நடிப்பா? என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, உங்களை இந்த வீட்டுக்கு வரவழைக்கணும்னு அம்மா நடத்தின நாடகமா இது. எனக்கு என்னவோ ஆறுமுகம் சொல்றது சரியா தான் படுது. அருணா, பொதுவாக நெஞ்சு வலின்னா லெஃப்ட் சைடில் தான் வலிக்குன்னுவாங்க. உங்க அம்மா ரைட் சைடில் கை வச்சிருந்தாங்க, போய் பாரு. அருணா, 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 இதப்படி. என்னமாச்சு? ஒண்ணு இல்ல, நீங்க வாங்க. அருணா, 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 நில்லு. அருணா, அண்ணி என்னாச்சா உங்களுக்கு? உங்க அம்மா கொன்னும் இல்லையே. எல்லாமே நடி பண்ணி. நான் கூட பயந்து தான் போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்னு தெரிஞ்சது. என்ன சொல்றீங்க? சொத்து கையை விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக எங்க அம்மா நடத்தின கடைசி நாடகம் தான் இது. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி. புரியாம தான் நாங்களும் போனோம். நாங்க போகும்போது அம்மா நெஞ்சு வலியில துடிச்சாங்க. நாங்க பயந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பொய்யும் தெரிஞ்சது. ஏன் அவங்க இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறாங்க? அந்த வீடை எப்படியாவது காப்பாத்தணும்னு எங்க அம்மா போராடி பாக்குறாங்க. ஆனா முடியல. நந்தினி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அண்ணி. இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நாம சொல்றது முறையில்ல அண்ணி. நந்தினி தனக்கு சேர வேண்டிய சொத்தை விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. அதுவும் 60 லட்சம் ரூபானா சாதாரணமா என்ன? நந்தினி இந்த விஷயத்துல பணத்தை பார்க்கல. அவங்கள உங்க அம்மா படாத பாடுபடுத்திருக்காங்க, நிறைய கொடுமை பண்ணியிருக்காங்க. அவங்களோட நிலைமையில இருந்து பார்த்தாதான் நந்தினி பக்கத்து நியாயம் புரியும். நந்தினி அவங்க சவால ஜெயிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு அதை அவங்க சரியா பயன்படுத்திக்கணும்னு பாக்குறாங்க. இதுக்கப்புறமாவது எங்க அம்மா திருந்துறாங்களான்னு பாப்போம். ஆமா நீ அண்ணன் இங்க உங்க கூட தானே வந்தாரு? அவர் என்ன ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு மெக்கானிக் ஷெட்டுக்கு போயிட்டாரு அண்ணி. அண்ணனுக்கு வேலை இருந்தா சாப்பிடவே தோணாது. டிஃபன் ரெடியா இருக்கு, எடுத்துட்டு போய் கொடுங்க அண்ணி. சரி. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். ஏண்டா பார்த்து வண்டி ஓட்ட மாட்டேன்?
வயசு பொண்ணுங்களை பார்த்தா அப்படியே வண்டி ஏத்துருவீங்களே. இந்த மாதிரி பசங்களுக்கு பொண்ணுங்களை பார்த்தாவே உலகமே மறந்துருமே. ஆமா, ஏண்டி பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க? போடுங்க 2. அவர் அடிக்காதீங்கம்மா. என்னம்மா நீ அவன் மேல வண்டி ஏத்திருக்கான், அவனை போய் அடிக்க வேண்டாம்னு சொல்ற? அதுக்கு இல்ல, அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவரை காதலிக்கிறேன். என்னம்மா சொல்ற? இப்பதான் பார்த்தா அதுக்குள்ள காதலா? பார்க்காம காதலிக்கிற இந்த காலத்துல ஒரு தடவை பார்த்தா காதல் வராதா? அவர் யாரு என்னன்னு தெரியாது, அவரை போய் காதலிக்கிறேன்னு சொல்ற? அதுக்கு பேர் தாங்க காதல். இந்த காலத்து பொண்ணுங்களை திருத்தவே முடியாது. நமக்கு ஏன் வம்பு? போங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க. ஒரு நிமிஷம். நம்ம 2 பேரும் முத சந்திச்சிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தரணும்னு நான் விருப்பப்படுறேன். என்னங்க? டீ தான். வாங்க. என் தகுதிக்கு இதாம்மா வாங்கி தர முடியும். யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி. ஹா! நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே இவள் வார்த்தையை தான் ஒரு மெக்கானிக் ஜெயராஜ் வண்டி மாதிரி இருக்கு. இதை ஓரம் கட்டிட்டு எங்க போயிட்டான் அவன்? எங்க பையல காணோம்? அண்ணே என்னண்ணே இந்த பக்கம்? அட, உன் வண்டி கவுந்து கிடக்குதே, உன்னை ஆளை காணமேனு அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கையா? நானே கவுந்துட்டேனே. என்னையா சொல்ற? ஒரு பொண்ணு மேல ஆ. என் வண்டி மோதிருச்சுண்ணே. ஆ? அப்புறம் என்னையாச்சு? ஒன்றும் ஆகல. எனக்கு அந்த பொண்ணுக்கும் காதல் வந்துருச்சு. அடடே, காதல்னு ஒண்ணு வெக்கம் வரதாயா செய்யுது. பாரியா, எந்த ஒரு காதலுமே மோதல்ல தாயா ஆரம்பிக்கும். போட்டோம், அந்த பொண்ணு இங்கேயா இருக்கு? அந்த டீ கடையில நிறுத்தி வச்சிருக்கேன். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? கடையில் நிக்க வச்சிருக்கியா? வேணா தட்டிட்டு போட்டேன், என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, அந்த பொண்ணுகிட்ட என்ன கூட்டிட்டு போ. அதோட குடும்ப ஜாதி என்னன்னு விழாவிலேயே விசாரிச்சு உனக்கே கட்டி வைக்கிறேன். போதுமாயா? தெய்வமே, முதல்ல நீங்க வாங்க. வாயா. ஏய், எங்கேயா அந்த பொண்ணு? அதோ அந்த ப்ளூ கலர் சுடிதார் போட்டு நிக்குதுல, அந்த பொண்ணு தான். ஏயா, நீ சொல்றத பார்த்தா கையில பட்டர் பிஸ்கட் வச்சுக்கிட்டு டீ சாப்பிட்டுட்டு இருக்க அந்த பொண்ணா? ஆமாண்ணே. ஏண்டா, நீ மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்க, போய் அந்த பொண்ணுக்கு பட்டர் பிஸ்கட் வாங்கி கொடுக்குற என்ன ஆளுடா நீ? அண்ணே, அது சாப்பிடுறது பட்டர் பிஸ்கட்டா இருந்தாலும் பொண்ணு ரொம்ப பெட்டரா இருக்குண்ணே. ஆமாண்ணே. அப்படியா? திரும்பிக்கிட்டே நிக்குதே, கொஞ்சம் கூப்பிடுறா, மூஞ்சி பார்க்கலாம்டா. போங்கண்ணே, எனக்கு வெக்கமா இருக்கு. இதுக்கெல்லாம் வெக்கப்படக்கூடாதா? கூப்பிடுறா, கூப்பிடு. பேரு எனக்கு தெரியாதுண்ணே. பேர் தெரியாதா? ஆமாண்ணே. அடப்பாவி, ஏதாவது சிக்னல் கொடுத்து கூப்பிடுறா. லவ் பண்றீல்ல, கூப்பிடு. கூடுவா? ஆ. செல்லம்மா, ஆ. செல்லம். பெரியப்பா, என்ன பெரிய மாத்திரா? என்னடா அது? பெரியப்பான்னு சொன்னா அப்படியே எஸ்கேப் ஆயிட்டா? அண்ணே, 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 என்னண்ணே பொண்ணை பார்த்தோன்னா ஆணு வாயை பொழந்துட்டீங்க. பொண்ணு அவ்வளோ அழகா இருக்கா? ஏண்டா, அங்கேயும் இங்கேயும் கைய வச்சு கடைசியில் அடிமடியிலேயே கைய வச்சிட்டியா? ஐயோ, அயோக்கிய பயல. அந்த பொண்ணு யார் தெரியுமாடா? யாருண்ணே? யார் தெரியுமாடா? யாருண்ணே? என் ஒரே தம்பியோட ஒரே பொண்ணுடா. ஐயோ, டேய், இனிமே அந்த பொண்ணோட உன்னை நான் பார்த்தேன், உன்னை நான் இடிச்சே கொண்டுருவோண்டா. ஐயோ மாமா, என்ன மன்னிச்சிருங்க. ஸ்டாண்ட். எப்போ நீ என்ன மாமான்னு கூப்பிட்டியோ அப்பவே என் மனசு இளையிருச்சுடா. டேய், உன்னை நான் மன்னிச்சிட்டேன், கவலைப்படாத. அந்த பொண்ணையே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போதுமா? வா என்னோட, வா. வணக்கம்மா. அம்மா, ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க போல் இருக்கு. என் வாழ்க்கையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் ஆறுமுகம். நீங்க ஏமா அதை பத்தி நினைக்கிறீங்க? உங்க வாழ்க்கைக்கு என்னம்மா, நல்லா தானே இருக்கீங்க.
நான் வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு எத்தனையோ உதவிகள் பண்ணியிருக்கேன். அப்படியா அம்மா? என்ன அப்படியான்னு கேக்குற? நான் என்னென்ன உதவிகள் பண்ணேன்னு உனக்கு தெரியாதா? நல்லாவே தெரியுமா அம்மா. இன்னைக்கு நந்தினி எவ்வளவு பெரிய ஆளாயிருக்காங்க, ஏகப்பட்ட சொத்துக்கள்லாம் சம்பாதிச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீங்க தானம்மா. எப்படி சொல்ற? நந்தினி உயர்ந்ததுக்கு நான் தான் காரணமா? ஆமாம்மா. நீங்க அவங்கள அந்த பாடு படுத்தலைன்னா அவங்க இந்த அளவுக்கு உயர்ந்திருப்பாங்களா? நீங்க அவங்கள அடிக்க அடிக்க அவங்களுக்குள்ளேயே ஒரு வைராக்கியம் வந்து அவங்க மளமளன்னு உயர்ந்துட்டாங்கம்மா. சரி சரி, நீ என்ன பாராட்டுறியா குத்தி காட்டுறியான்னு தெரியல. உங்களை குத்தி காட்ட நான் யாருமா? அம்மா, உள்ளதை உள்ளபடி சொன்னேன். உங்ககிட்ட இருக்கிற தயாள குணமும் தாராள மனசும் யாருக்குமா வரும்? என் அருமை உனக்கு தெரியுது, வேற யாருக்கும் தெரியலையே. மற்றவங்களுக்கு ஒரு சிக்கல்னா நான் ஓடி ஓடி போய் உதவுவேன். இன்னைக்கு என் பக்கத்துல இருந்து அட்வைஸ் பண்ண யாருமே இல்லை. ச்சே, உங்களுக்கு போய் அட்வைஸா? நீங்க எப்பேற்பட்ட அறிவாளி! நீங்க நினைச்சா 1000 பேருக்கு அட்வைஸ் பண்ணலாமேம்மா. அட்வைஸ் பண்ணலாம் ஆறுமுகம். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம மூளை ஷார்ப்பா வேலை செய்யுது. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மூளையே வேலை செய்ய மாட்டேங்குதே. அம்மா, இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல தான் கிரிமினல் வக்கீல் கிருஷ்ணா உங்க பக்கத்துல இருந்தா ரொம்ப உதவியா இருந்திருக்கும். அந்த ஆளு இப்போ ஜெயில இருக்காரு ஆறுமுகம். அவர் தான் நாளைக்கு ரிலீஸ் ஆக போறாரு. நீங்க வேணும்னா இன்னைக்கே போய் அவரை பார்த்துட்டு வந்துருங்களேன். அந்த ஆள் ஜெயிலு போறதுக்கு காரணமே நான் தான் என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கான். அந்த ஆளை போய் நான் எப்படி பாக்குறது? அம்மா, அது எல்லாத்தையும் அவர் இப்ப மறந்துட்டாருமா. இப்ப அவருக்கு உங்களை விட்டு வேற கதியே கிடையாதுமா. அந்த ஆள் தான் ஓவரா பேசுவாரு ஆறுமுகம். அதுவே எனக்கு அலர்ஜியா இருக்கு. அம்மா, அந்த ஆளுக்கு பிளஸ் மைனஸ் ரெண்டுமே வாய்ப்பேச்சுதாம்மா. அதோட சரி, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். இப்பதான் உங்க முதலாளியோட உட்காந்து காபி சாப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு அந்த முதலாளி ஊர்லயே இருந்திருக்க மாட்டாரு. கோழி புடுங்க கோயபல்ஸோட மறு அவதாரமா அந்த ஆளு. அப்படி பொய் சொல்லி தெரியறவன் கூட நாம எதுக்கு கூட்டு வச்சுக்கணும்? அம்மா, ஆசிட் நம்ம கையில பட்டா தாங்காது. ஆனா அதுவே வீடை சுத்தம் பண்றதுக்கு பயன்படுது இல்ல? அது மாதிரி கிருஷ்ணாவை பயன்படுத்திக்கலாமே. பரவாயில்லையே, நீயும் வர வர நல்லா சிந்திக்க ஆரம்பிச்சிட்ட. எல்லாம் அம்மா கூட பழகின சகவாச தோஷம்தான். சரி, இப்ப நான் அந்த கிருஷ்ணாவை பார்க்கணும். அம்மா, நீங்க எப்படி ஜெயிலுக்கு போவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேம்மா. ஆறுமுகம், என்ன சொல்ற? நான் ஒன்றும் தப்பா சொல்லலம்மா. நீங்க ஜெயிலுக்கு போய் கிருஷ்ணாவை சந்திக்கணும்ல, அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்ல வந்தோம்மா. சரி, நான் எப்போ ஜெயிலுக்கு போனாலும் உன்னையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போக போறேன். அம்மா, நான் பிள்ளை குட்டிக்காரம்மா. எதுக்கே பயப்படுற? நான் கிருஷ்ணாவை பார்க்க போகும்போது உன்னையும் கூட கூட்டிட்டு போறேன்னு தான் சொல்றேன். அவ்வளவுதான். இரு, நான் ரெடி ஆயிட்டு வரேன். அவாடி, எப்படியோ தப்பிச்சிட்டேன். அந்த அம்மா ஜெயிலுக்கு போறது என்னமோ உறுதி. அவங்க சொன்னதை பார்த்தா என்னையும் கூட்டிட்டு போறேங்கிறது நான் என்னமோ பயந்து தொலைச்சிட்டேன். பாவம், என்ன தப்பு பண்ணானோ காலம் பூரா ஜெயிலே கழிச்சுட்டான் போட்டிருக்கு. தம்பி, என்ன தப்பு பண்ண? உள்ள வந்துட்டேன். உன்ன மாதிரி ஒருத்தன் குறுக்க கேள்வி கேட்டு இருந்தான். பக்கத்துல இருந்து அருவாள் எடுத்து ஒரே போடு, ஆல் அவுட்டு. அண்ணா, நீங்க போங்க அண்ணா. அது அம்மா வேற வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வக்கீல் கிருஷ்ணா வேற பார்க்கணுமே. ஜெயிலுக்குள்ள வரும்போது கை காலெல்லாம் நடுங்குது. வணக்கம் சார். என்ன ஆறுமுகம், சிந்தாமணி வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க சார். எங்க? உங்களை பார்க்கறதுக்கு வெக்கப்பட்டு போய் வெளியவே நிற்கிறாங்க சார். அட போயா, நீ வேற. பேச அலோவ் பண்ணுறதே கொஞ்ச நேரம், இதில் ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸ்னு டயத்தை வேஸ்ட் பண்ணா வார்த்தைக்கு நேரம் இருக்காது. போய் சீக்கிரம் வர சொல்லு. சரி சார், இப்போயும் வர சொல்கிறேன். ஷேவ் பண்ணாலே ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கு.
வாங்க சிந்தாமணிமா. எப்படி இருக்கீங்க கிருஷ்ணா சார்? அதை கேட்கணும்னு இப்பதான் தோணுச்சாமா? எனக்கு நிறைய வேலை இருந்தது, அதான் நடுவில் வந்து உங்களை பார்க்க முடியல. பணக்காரங்க காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிப்பாங்க, அப்புறம் காலை வாரி விட்டுருவாங்க, அப்படிதானே? நான் அந்த மாதிரி இல்லை கிருஷ்ணா சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஜெயிலுக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம்னு புருஷோத்தமன் கிட்ட சொன்னீங்களா? அதை பத்தி இப்ப எதுக்குமா ஆராய்ச்சி? நான் ஒரு கிரிமினல் லாயர், யார் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. கிருஷ்ணா சார், நீங்க ஜெயிலில் இருக்கும்போது நான் வந்து உங்களை பார்க்காம இருந்ததா நான் செஞ்ச ஒரே தப்பு. அந்த ராஜா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டா, என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. எங்கேயும் போல, என் கூட ஜெயில் மேட்டா தான் இருக்கான். இன்னும் சொல்ல போனா நேத்து என் களியில பாதிக்கு மேல அவன் தான் சாப்பிட்டான். களி அந்த டேஸ்ட் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நாளைக்கு நீங்க வெளியில வந்ததும் முதல் வேலை என்ன வந்து பாருங்க. பழசையில மனசுல வச்சுக்காதீங்க. எதையுமே நான் மனசுல வச்சுக்கலம்மா. நான் ஜெயிலில் இருந்தாலும் உங்க பிரச்சனைகள் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாளைக்கே நான் வந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சு கொடுத்துட்றேன். போயிட்டு வாங்க. என் மேல நீங்க இவ்வளோ கோவமா இருக்கும்போது இனி என் வேலை நடக்காதுன்னு தெரியும். நான் வரேன். சிந்தாமணிமா, ஒரு நிமிஷம் இதை கேட்டு போங்க. நீங்க எனக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், கெடுதல் பண்ணியிருக்கலாம், எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேம்மா. உள்ள வந்தவனுக்கு தான் இதோட அருமை தெரியும். மனசை மொத்தமா மாத்திரும் இந்த இடம். சரி, நீங்க ஒரு பொம்பளை, அவசரப்பட்டீங்க. நான் படிச்சவன், அப்படி இருக்கலாமா? எதையுமே யோசிச்சுதாம்மா செய்வேன். போயிட்டு வாங்க. தேங்க்ஸ். டோன்ட் மென்ஷன்.